வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிஓ தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 7th மார்ச். டைம் இப்போது ஆல்மோஸ்ட்டு 6:42. ஓகேங்களா. ஸோ வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் முடிஞ்சிச்சு. நாஸ்டாக்கும் 400 பாயிண்ட்டு, ஈவன் S&P 500 ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 640 கண்டிஷன் படி 123 பாயிண்ட்டு பாசிட்டிவாக ஓடிட்டு இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 29 பாயிண்ட்டு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஜப்பானீஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இது வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து கரெக்டான இண்டிகேஷனானு கேட்டால் கரெக்டான இண்டிகேஷன் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.4% வந்து பாசிட்டிவாகவும், HDFC 2% நெகட்டிவாகவும் இருக்குது, ஐசிஐசியும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேங்களா. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.55% நெகட்டிவாக இருக்குது. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஆர் 1.2% நெகட்டிவாக இருக்குது. டாக்டர் ரெட்டி மட்டும் 0.54% பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஆக்சிஸ் பேங்கை தவிர மீதி எல்லாம் ஐடியும் HDFCயும் ஐசிசியும் பார்த்தீங்கன்னாவே ஹையாக தான் இருக்குது பர்சன்டேஜ் வைஸ் படி பார்க்கும்போது. அப்படின்னா வந்து இது 29 பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டரில் கொஞ்சமாக கெயின் பண்ணியிருந்துச்சு. அந்த இது படி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுதா, இல்லை ஆயில் செக்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடியது பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் செக்டர் மட்டும்தான் நேற்று நிஃப்டியை மறுபடியும் மேலே கொண்டுட்டு போனது காரணம். அது இன்றைக்கி நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 40 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸில் ஓப்பன் ஆக போகுது. மோர் தென் 40 பாயிண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா இப்போ மேலே போகுது அப்படின்னா இனிஷியலாக மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட போகுது. தென் அதே போல் எஃப்ஐஐஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையராக இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க இன்னமும் எவ்வளவு 2377 கோடி வந்து எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் செல்லராக தான் இருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1600 கோடி பை பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஜென்ரலாக ஒரு 23,000 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நான் இங்கே பாருங்கள். எப்பயுமே ஒரு மந்த்லி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த மந்த்லி சப்போர்ட்டை உடைக்க முடிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் கொண்டு மேலே போக ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் மந்த்ஸே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மந்த்லி, ஓகேங்களா, மந்த்லி சிபிஆருங்கிறது ஒன்ஸ் அதை உடச்சிருக்கும் போது அது மேலேயே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அதே போல் போன மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி சப்போர்ட் கீழே இறங்கினதுனால அந்த மந்த்லி சப்போர்ட்டை உடைக்க முடியல, மார்க்கெட் எகைன் கீழே தான் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறத நோக்கி தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. 3வது மாதமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் மாதத்தில் மந்த்லி சப்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போது மார்க்கெட்டு 956 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன் 23,000 கூட போக வாய்ப்பு இருக்குது. 23,000க்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போதா கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேல் கொண்டு கீழ் கொண்டு தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் 20 EMA கூட இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. 800 தான் 20 EMA இருக்குது. 20 EMA உடைச்சா கூட அந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது, மேலே போனால் கூட கிட்டத்தட்ட 23,000 போயிட்டு அன்னைக்கே டேல கூட போய் ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை க்ளோஸ் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அதுதான் வந்து ஹையாக வச்சுட்டு அங்கிருந்து மார்க்கெட் கீழே விடலாம். அப்போ அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமே ஃபர்தராக மேலே வச்சு க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். இது மந்த்லி சிபிஆர் பேஸ் பண்ணது. ஓகேங்களா. ஸோ இதுபடி நிஃப்டி எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மார்க்கெட் இனிஷியலாக மேலே ஓப்பன் ஆனால் கூட எகைன் எடுத்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பொறுமையாக 10 EMAலே சப்போர்ட் எடுத்து தென் 20 EMAல சப்போர்ட் எடுத்து டே ஃபுல்லாகவே மார்க்கெட்டு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் 3 டேஸாக அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ஹை எங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா 568. எகைன் வந்து ஒரு செல் எப்பயுமே மார்க்கெட் புல்லிஷாக இருக்க மாதிரி இருந்தால் நான் ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வெயிட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் இனிஷியல் கேண்டிலில் மட்டும் ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு செல் ஆஃப் வந்துட்டும் செல்ல வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போய்டும். தென் அடுத்த லெவலாக இருக்குது 618, 686, 774, 826, 862, ஆல்மோஸ்ட் வந்து 23,000 வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 22,956, தென் அதுக்கப்புறம் 983, அதிகபட்சம் 23,000 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 774, 826, 862, 983. இன்கேஸ் மார்க்கெட் எகைன் டவுன் வருது அப்படின்னா 426, தென் அதுக்கப்புறம் 388, தென் அதுக்கப்புறம் 347, இதுக்குள்ளே மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா கூட 258 வரைக்கும் வர வாய்ப்பு இல்லை. அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 347 அதிகபட்சம். தென் அதுக்கப்புறம் ஒரு பை அண்ட் டிப் கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே மார்க்கெட் போகுதா அப்படிங்கிறதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இதே பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா
ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஈவன் தான் நிஃப்டி நல்லா மூவ் பண்ணால் கூட பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணல, அண்டர் பர்ஃபார்மராக தான் இருக்கான் தொடர்ந்து. ஓகேங்களா? ஸோ அவன் வந்து ஈவன் தோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ரேலி பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு அப்சைடை பொறுத்த வரைக்கும் 48,906, 49,074, 49,159, அதுக்கப்புறம் 49,321. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் படி மார்க்கெட் எப்படி ஒரு பை அண்ட் டிப் தான் தரப்போகுது. ஸோ 900லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 320னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் ஆச்சு. இன்கேஸ் அதையும் தாண்டி மார்க்கெட் போகுதுன்னா 633, 633க்கு மேலே மார்க்கெட் போகுதா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப் சைடை பொறுத்த வரைக்கும். இதே டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48,627, 531, தென் அதுக்கப்புறம் 429, 306 இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா அப்புறம் வந்து மார்க்கெட் செல்லிங் சைடில் போயிடுச்சு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு பையான் டிப், அதாவது பையான் டிப்னா 429 இது ஒரு பையான் டிப் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா பேங்கிங் செக்டர் இன்னைக்கு கூட பாருங்க. ஓகேங்களா? நேற்று நான் சொன்னேன் ஹெச்டிஎஃப்சி நெகட்டிவாக இருந்துச்சு, அதனால தான் பேங்க் நிஃப்டி நேற்று கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இன்றைக்கும் அதே போல தான் இருக்குது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுது, பட் நிஃப்டி போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கூட யூஎஸ் மார்க்கெட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயில் செக்டர் தான் கொஞ்சம் கெயின் பண்ணிருந்துச்சு. ஓகேங்களா? நேற்று என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதில் என்ன நடந்ததுன்னா தெரியும் பார்த்தா. இப்போது கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் வீக்லி கால் ஆப்ஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 23,000 இருக்குது. கீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தென் அதில் வந்து ஃபாலோட் பை 23,500, 22,500. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 23,100, 22,800, 23,000. ஓகேங்களா? தென் கால் மேக்ஸிமம் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,100, தென் அதுக்கப்புறம் 22,250, 22,200 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் 22,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் போது, தென் அதுக்கப்புறம் 22,000, 21,800 அதிகபட்சம். மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,500, அது ஃபாலோட் பை 22,400, 21,800. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா வந்து கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது 50,000, தென் 49,000, 48,500. மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 49,000. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,600, தென் அதுக்கப்புறம் 48,300, 48,400. பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது 48,000, 48,500, 47,000. தென் அதுக்கப்புறம் புட் ரைட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 47,000, அப்புறம் 48,500, 47,200. மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,500. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது ஃபாலோட் பை 47,500, 47,900. நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா நேற்று ரிலையன்ஸ், அதனால தான் சொன்னேன் ஆயில் செக்டர் ஈவன் நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கூட நெகட்டிவாக இருந்தால் கூட ஆயில் செக்டர்ஸ் தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிலையன்ஸ் மேலே போகிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு கூட பாருங்கள் ஆக்சிஸ் பேங்க் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் நிஃப்டி மறுபடியும் மேல் கொண்டு தான் போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பை அண்ட் டிப் கிடச்சி தான் பார்க்கலாம். அடுத்து டிசிஎஸ்சி, என்டிபிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். நிஃப்டி பார்த்தீங்கன்னா எண்டட் வந்து 207 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு. எண்டு வரைக்குமே பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 0.93%. பேங்க் நிஃப்டியில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்க் தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துச்சு. அடுத்தது ஃபாலோட் பை ஐசிஐசிஐ. அண்டர் பர்ஃபார்மராக இருந்தது பார்த்தீங்கன்னா நேற்று கோட்டக் பேங்க்கு. பேங்க் நிஃப்டி எண்டட் வந்து 137 பாயிண்ட்ஸ் தான், 0.28% தான். அதே போல் ஆல்ரெடி வந்து புட்கால் ரேஷியோ படி நேற்று அதாவது முந்தா நேற்று வந்து 1.05% இருந்தது, 1.05 இருந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1.14 இருக்குது, ஹையராக இருக்குது இந்த February 4th இருந்து. லாங் பில்டப்பும் பார்த்தீங்கன்னா 74 ஸ்டாக்ஸ் இருக்குது. அது கேபிஐ டெக்கு, ஜேஎஸ்எல், ஐஆர்இடிஏ, தென் அடுத்தது நைகா, ஜேகே சிமெண்ட், எஸ்காட்ஸ், அப்போலோ டயர், ஹட்கோ. ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியனு, அப்புறம் வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸு, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ்எஸ், ஜேஎஸ்டபிள்யூ, யூபிஎல், அது மாதிரி ஷார்ட் பில்டப்பில் இருக்குது 31 ஸ்டாக்ஸு. ஷார்ட் கவரிங்கில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் அலுமினியம், கமின்ஸ் இந்தியா, என்டிபிசி, ரெட்டி, அதுக்கப்புறம் எம்என்டம், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸு, இது மாதிரி ஒரு 91 ஸ்டாக்ஸ் இருக்குது. நேற்று நான் இன்றைக்கி சொன்ன பாருங்கள் நியூஸில், அதாவது எப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான் செக்டர் தான் பார்த்தீங்கன்னா 253 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? பாயிண்ட் படி 253. அப்போது ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஓஎன்ஜிசி இந்த மாதிரி செக்டர் இன்றைக்கி அது தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாலாம் கூட நல்லா மூவ் பண்ணியிருந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தது, நேற்று பெருசாக போக முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எது அப்படின்னா நிஃப்டி ரியாலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே பாசிட்டிவாக இருந்தால் கூட நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 0.17% நெகட்டிவாக இருந்துச்சு. அது பெரிய லெவலில் இல்லைனா கூட 1.4%, சரி 1.4, 0.17% நெகட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கினா ரொம்ப ரூலிங் ஆகுது, வெள்ளிக்கிழமை எதுமா. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், பவர் கிரிட்டு, தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க்கு,
என்எம்டிசி, ஜிண்டால் ஸ்டீலு, ரயில் விகாஸ், லார்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பயோகான்லாம் இருக்குது. ஸோ நண்பர்களே இன்றைக்கி ஆக்சுவலாக நாளையிலேருந்து கிளாஸ் இருக்குது. யாராவது ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மற்றும் ஒரு வீடியோங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, காலைல 9 மணிக்கு. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.